சின்னக்குடியில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு அப்படியே பந்திப்பூர் போக பாருங்கள். பந்திப்பூர் பார்த்திங்கன்னா பயங்கர ஃபாரஸ்ட் ஏரியா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ வந்து அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அப்படியே சத்தியமங்கலம் வழியாக வெளில போயிடலாங்க. இது இந்த ஹோட்டலில் தான் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்தேன். அண்ணே பாய்ண்ணே. முதுமலை புலிகள் காப்பகம் உள்பகுதி செக் போஸ்ட்டுங்க. இந்த வழியாக தான் வந்தோம், மறுபடியும் இந்த வழியாக ரிட்டர்ன் போகிறோம். இந்த காவலர் நண்பர் பார்க்குறாரு, என்னடா நீ இன்னும் இங்கே தான் சுற்றிட்டுருக்கியா அப்படின்ற மாதிரி. இந்த முதுமலை காப்பத்துக்குள்ளே போகலாம் அப்படின்ற மாதிரி கேட்டேன் நண்பர்கள்ட்ட. ப்ரோ நீங்கள் அவுட் சைடில் பார்க்குற மான் எலிஃபெண்ட்ஸ் தான் இருக்கும், உள்ளேயும் டைகர் வந்து பார்க்குறது அரிது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ வந்து நம்ம உள்ளே போகலங்க, பிளானை சேஞ்ச் பண்ணியாச்சு. ஏன்னா உள்ளே போனோம் அப்படின்னா 2 ஹவர் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிடுவோம். ஸோ எதுவும் பார்க்கல அப்படின்னா அந்த ட்ரிப்பு ஏமாற்றம் அடைஞ்சிடும். ஸோ வந்து நம்ம பந்திப்பூருக்கே போயிடுவோங்க ஸ்ட்ரைட்டாக. ஸோ அந்த ஐயோ ஹார்ன் அடிக்கக்கூடாதுங்க, சாரி. ஸோ கைஸ் நீங்கள் ஹார்ன்லாம் அடிச்சிடாதீங்க, நான் தெரியாதனமாக அடிச்சிட்டேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ நண்பர்கள், மான் நண்பர்கள், பா வேற லெவலாக இருக்காங்க எல்லாமே. எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணிடக்கூடாதுங்க. ஹார்ன் அடித்தது கூட தப்பு தான். எந்த வழியாக போகணும்? இது வழியாவா? ஆமாங்க, டேன் ரைட். அண்ணன் எங்கிட்ட ஓட்டிகிட்டு போகிறாப்புல. பிளாக் பால் வச்சுருக்கோம், அதில் போகலன்னா என்னங்க அர்த்தம்? நான் ஓட்டு வந்தால பிளாக் பால் வச்சுருக்கேன்ல. ஐயா இங்கே பாருங்கள், மான் நண்பர்கள் எவ்வளோ அற்புதமாக நின்றுட்டுருக்காங்க அப்படின்ட்டு. நீங்கள் எங்கே பார்த்தாலும் மான் பார்க்கலாங்க. யானை வந்து அரிதான் தான் இருக்குது, யானை முகாமில் நிறையா இருக்குது. பட் ஆனால் காட்டு யானை பார்த்தீங்கன்னா அங்கே ஒன்று இருந்தது. ரொம்ப தூரத்தில் தான் பார்க்க முடிஞ்சது, பக்கத்தில் பார்க்க முடியல. இங்கே பாருங்கள் அற்புத காட்சியை. இன்னொரு பீகாக் இருக்குது, பக்கத்துலேயே ஒரு மானும் இருக்குது. பாருங்கள் எவ்வளோ க்ளோஸாக நம்ம நண்பரை பார்க்க முடிஞ்சது அப்படின்ட்டு. நிப்பாட்டக்கூடாது, அண்ணன் நிப்பாட்டிட்டாரு. பாருங்கள் எவ்வளோ மானு தாங்க நிறையா இருக்குது. இங்கே பாருங்கள், நன்றி மீண்டும் வருக முதுமலை புலிகள் காப்பகம். வேலை வளாங்குதுங்க. கவுடர் பீச் 1939 கட்டினதாங்க. கம்பீரமாக இன்னும் இருக்குது பாருங்கள். லைட்டாக ஒரு சின்ன விரிசல் மட்டும்தான். தமிழ்நாடு எல்லை முடிவு. காய்ஸ் நம்ம வந்து கர்நாடகாக்குள்ளே போக போகிறோம் ஃபஸ்ட் டைமாக. சின்ன வயசில் ஸ்கூலில் கூட்டி போயிருக்காங்க டூரு கர்நாடகாவுக்கு. பைக் ரைடிங்கில் இப்போ தான் போக போகிறோம். வெல்கம் டு கர்நாடகா ஸ்டேட். வந்துட்டேன். சிலேபியை வந்து புட்டு வச்ச மாதிரி எழுதுவாங்கன்னு நினைக்கிறேன். பிளாஸ்டிக் ப்ராகிப்டட் ஏரியா, நோ பார்க்கிங், நோ ஃபோர்ட், நோ பிக்னிக், அது மாதிரி நிறையா வச்சுக்கிட்டே இருக்காங்க. என்னங்க புலி, யானை, காட்டெரும்பு இதெல்லாம் போட்டிருக்காங்க. டோன்ட் ஃபீட் வைல்டு அனிமல்ஸ் அப்படின்ற மாதிரி எங்கே பார்த்தாலும் போர்டு வச்சுருப்பாங்க. ஏங்க அங்கிட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, இங்கிட்டு பார்த்தீங்கன்னா கர்நாடகாங்க. கர்நாடகாக்குள்ளே நுழைஞ்சிட்டோம் கைஸ். இங்கே வைல்டு அனிமல்ஸ் நிறையா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நம்ம ரோடுக்கும் அவங்க ரோடுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குது. நம்ம ரோடு தாங்க பெஸ்ட்டாக இருக்குது, நல்லாவும் இருக்குது. இந்த ரோடு போட்டு ரொம்ப நல்லா இருக்கும் போலங்க. ஸோ சென்ட்ரு மீடியன் போடலை, சைடு மீடியனும் வந்து அழிஞ்சிருச்சு. ஃபஸ்ட் டைமாக கர்நாடகாக்குள்ளே ரைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸ்ட்ரைட்டாக தான் போகணுன்னு நினைக்கிறேன். பந்திப்பூர். இருங்க டக்குன்னு கூகுள் மேப் அடிச்சுக்கோம். அந்த பஸ்ஸில் ஏதோ எழுதியிருக்காங்க, சிலேபியை சுட்டு போட்ட மாதிரி இருக்குது. ஸோ வந்து எதுவும் தெரியல. என்னது அது? மைசூர். ஆமாங்க. என்னங்க கர்நாடகா மரம் வந்து வேறு மாதிரி இருக்குது, தமிழ்நாட்டு மரத்தோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒன்றும் இல்லை, அங்கிட்ட தேக்கு மரம் நிறையா இருந்துச்சு. இந்த மரங்கள்லாம் என்னன்னு தெரியல. ஊட்டி வந்துட்டு அடுத்த நாள் வந்து எங்கே ஸ்டே பண்ணலாம் அப்படின்னா கூடலூரில் ஸ்டே பண்ணிவிட்டு அப்படியே எங்கிட்ட ஒரு பைக் ரைடு வந்தீங்க அப்படின்னா வேற லெவலாக இருக்குங்க. கர்நாடகா நோக்கி போயிட்டுருக்கோம். இது பார்த்திங்கன்னா பந்திப்பூர், அடுத்து குந்தல்பேட்டை நோக்கி தாங்க போயிட்டுருக்கோம். ஃபுல்லாகவே டைகர் ரிசர்வ் ஏரியா தான் ஃபுல்லாக. எப்போ டைகர் வரும் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது. ஸோ எங்கேயும் நிப்பாட்டாதீங்க அப்படின்ற மாதிரி எப்போ பார்த்தாலும் நோட்டீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ கொஞ்சம் நேரம் நிப்பாட்ட முடியல ரோடில் வண்டியை. காவலர்கள் வந்து எங்கேயும் நிப்பாட்ட விட மாட்றாங்க. இந்த ஏரியா பற்றி உங்களுக்கு தெரியல, நிப்பாட்டாதீங்க அப்படின்ற மாதிரி அடிக்கடி சொல்கிறாங்க. தெரியும்பா போப்பா அப்படின்னு சொன்னாலும் கேட்க மாட்றாங்க. தேங்க்யூ நண்பா, பந்திப்பூர் நண்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் கிளம்பிடுவாங்க. கர்நாடகாக்குள்ளே ஃபஸ்ட் டைம் ரைட் பண்ணுறோம்.
இங்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா பந்திப்பூர் டைகர் ரிசர்வ்னு சொல்கிறாங்க. அங்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டு சைடு முதுமலை டைகர் ரிசர்வ்னு சொல்கிறாங்க. என்னங்க டைகர்னு சொல்லி ஏமாத்துறாங்க. டைகரை ஒன்றுமே பார்க்கலாங்க நம்ம. ஸோ நம்ம கஷ்டம் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு நம்ம போயிட்டே இருக்க வேண்டியதான். ஓகே கைஸ், நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது. மான் நண்பர்களை பார்த்தோம். அதே ஃபாரஸ்ட் ஏரியா தாங்க, ரைட் பண்ணுறதுக்கு வேலை லெவலாக இருக்குது. மறக்காமல் வந்துடுங்க. ஊட்டி வந்தீங்க அப்படின்னா கூடலூர் வந்து, அதுக்கப்புறம் பந்திப்பூர் வந்து, அதுக்கப்புறம் குந்தூல்பேட்டு வந்துடுங்க. வேலை லெவலாக இருக்குது ரோட்ஸ்லாம். ஸோ கைஸ், தமிழ்நாட்டிலே சாப்பிட்டுட்டோம். கர்நாடகா சாப்பாடு நம்மளுக்கு ஒத்துக்குமா என்னன்னு தெரில. ஸோ வந்து நம்ம தமிழ்நாட்டிலே சாப்பிட்டாச்சு. நம்ம பிளானில் மிகச்சிறிய மாற்றங்க. நம்ம சாம்ராஜ் நகர் போகிறதில்ல, ஸ்ட்ரெயிட்டாக மைசூர் போக போகிறோம். மைசூர் இங்கேருந்து 66 கிலோமீட்டர் தாங்க. ஒரு 1 ஹவருக்குள்ளே அங்கே போயிட்டு அங்கே ஒரு அரை மணி நேரம் இருந்துட்டு அப்படியே ரிட்டன் டு சாம்ராஜ் நகர், அதுக்கப்புறம் சத்தியமங்கலம், தின்பம் அப்படியே போகலான்ட்டு போகிறேங்க. காய்ஸ், ஜியோலேருந்து மெசேஜ் வந்துட்டு வெல்கம் டு ஜியோ கர்நாடகா அப்படின்ற மாதிரி. ஆமாங்க, நம்ம இப்போ மைசூரை நோக்கி போயிட்டுருக்கோம். சிட்டிக்குள்ளே வந்துட்டோம்னு நினைக்கிறேன். குந்தூல்பேட் தாண்டி வந்துட்டுருக்கோம். டேரெக்டாக மைசூர் போயிட்டு மைசூர் பேலஸை லைட்டாக ஒரு எக்ஸ்ப்ளோரிங் போட்டுட்டு நம்ம ஆல் இண்டியா ட்ரிப்பு மாதிரியே இருக்குங்க எனக்கு. நம்ம 2 நாள் ட்ரிப்பு தான். ஊட்டி மட்டும்தான் பிளான் பண்ணி வந்தோம். அப்படியே கர்நாடகா வரைக்கும் இழுத்துட்டு வந்துருச்சுங்க மைண்டு. ஸோ நோ ப்ராப்ளம் அட் ஆல். எக்ஸ்ப்ளோர் எவ்ரி ஏரியாங்க, எக்ஸ்ப்ளோர் எவ்ரி ஸ்டேட்டுங்க. நிறையா மோட்டோ சொல்லிகிட்டே போகலாம். இங்கே பாருங்கள், இங்கே உள்ள ஆட்டோ பார்த்தோன்னே நீங்கள் கர்நாடகான்ற மாதிரி கண்டுபிடிச்சிடலாம். லைட்டாக தான் மஞ்சள் கலர் இருக்கும், அதுக்கப்புறம் ஃபுல்லாக கருப்பு கலர். ஸோ நம்ம கர்நாடகாக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி சிம்டம்ஸ் தான் இது. இங்கே பாருங்கள், தேங்க்யூ விசிட் அகேன் முனிசிபல் கவுன்சில் குந்தூல்பேட். மைசூர் வந்து 57 கிலோமீட்டருங்க. இதான் வந்துட்டேன் மைசூர். கர்நாடகா வாலா, தமிழ்நாடு வாலா. ஏரியா நம்ம ஊர் மாதிரி தாங்க இருக்குது. குந்தூல்பேட்டு சிட்டி மாதிரி இருந்துச்சு, டக்குன்னு பார்த்தா இந்த மாதிரி ஏரியாவும் வருது. காய்ஸ், நம்ம கர்நாடகாக்குள்ளே ரைட் பண்ணிகிட்ருக்கோன்றது இந்த ஒரு ரோட்டை பார்த்தாலே தெரியுங்க. இப்படி ஏறி இறங்குது. எனக்கு அந்த தீபாவளி படம் தாங்க ஞாபகம் வருது. தீபாவளியா? எஸ், அந்த படம் தான். கண்ணன் வரும் வேலை அந்தி மாலை காத்திருந்தேன். கர்நாடகாக்குள்ளே வரமாட்டோம் அப்படின்னு யோசித்தேன், ஆனால் நம்ம மனசு நிற்கலைங்க. ஊட்டி டு மைசூர் ரோடு பார்த்தோன்னே மைசூருக்குள்ளே போயிடலாம் அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கோம். எஸ், கர்நாடகாக்குள்ளே நுழைச்சி ஒரு 1/2 hour ஆச்சுங்க. ரொம்ப வறட்சியாக தாங்க இருக்குது. எச்சியா தண்ணி துப்புறிய பாய். ஏங்க தண்ணி துப்பிட்டாங்க, நல்ல வேலை, ஜஸ்ட் மிஸ், நம்ம தப்பிச்சோம். ஸோ கைஸ், நீங்கள் எந்த தப்பு பண்ணிடாதீங்க. வெளில எச்சி துப்புறதோ ஏதாச்சும் இது மாதிரி பண்ணாதீங்க. வெளியில் வர்றவங்களையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஆர் இந்தியனுங்க. ஸோ இந்தியாவுக்குள்ளே நம்ம எங்கே வேணாலும் ரைட் போகலாம், உரிமை இருக்குது. அதான் ஸ்டேட் வைஸ் நம்ம டிவைட் பண்ணாலும் ஆர் இந்தியனுங்க. ஒரே நாடு ஒரே இனம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். தமிழ்னா இங்கே கன்னடங்க. நம்ம ஊரில் டிஎம்கே அப்படின்னா இங்கே பிஜேபிங்க. அங்கே நம்ம ஸ்டாலின் அவர்கள், இங்கே வந்து பஸ்வாஜ் ராஜ் அவர்கள். ரோடு கொஞ்சம் மோசமாக தாங்க இருக்குது. நம்ம ஊர் மாதிரி கொஞ்சம் நல்லா இல்லை. எல்லாமே வேறுபடலாங்க, ஆனால் நம்ம ஒரு இந்தியான்ற ஒரு கண்ட்ரியில் ஒரே இனத்துக்குள்ளே வந்துடுறோம். வி ஆர் இண்டியன். மைசூர் ஏர்போர்ட்டுக்கிட்ட வந்தோடனே ரோடு கொஞ்சம் நல்லா ஆயிடுச்சுங்க. ஏர்போர்ட்டுக்கு அந்த சைடு வரைக்கும் ரொம்ப ரோடு மோசமாக இருந்தது. இது பார்த்திங்கன்னா மைசூர் ரோடு, மைசூர் ஏர்போர்ட்டு. ஏதாச்சும் ஃப்ளைட்டு இறங்கும் பார்த்தா நம்ம டைம் பார்த்து ஒன்றுத்தையும் காணாங்க. ஸோ நம்ம மூவ் ஆன் டு மைசூர். நம்ம தமிழ்நாடாக இருக்கட்டும், கர்நாடகாவாக இருக்கட்டும், எங்கே வேணாலும் இருக்கட்டுங்க, சிட்டினா டிராஃபிக் இருக்க தான் செய்யும். ஸோ வந்து நம்ம பொறுமையாக போய்க்குவோங்க. எங்கே பார்த்தாலும் ஜிலேபியை புட்டு வச்ச மாதிரி கன்னடத்திலே எழுதியிருக்காங்க, ஒன்றுமே தெரியல. நல்ல வேலை பக்கத்துலேயே இங்கிலீஷில் இருக்குது. நமக்கு ஏபிசிடி தெரிஞ்சனால எழுத்து கூட்டி படித்து ஓ மைசூரா அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கிறோம். டிராஃபிக் ரூல்ஸ்லாம் எல்லாமே சேம் தாங்க. ரெட்டு போட்டால் நிற்கணும், க்ரீன் போட்டால் போகணும். ஆல் இண்டியா ஃபுல்லாக அப்படி தான் இருக்கும். அப்புறம் என்னங்க, எங்கே வேணாலும் நம்ம போகலாம். ஸோ நோ ப்ராப்ளம். லைசன்ஸ் இருக்குது, வண்டிக்கு ஆர்சி இருக்குங்க. ஆல் இண்டியாக்குள்ளே எங்கே வேணாலும் சுற்றிக்கலாம்.
வி ஆர் இந்தியனுங்க. இப்போ கர்நாடகா, அடுத்து நார்த்து, அதுக்கப்புறம் நார்த் ஈஸ்ட்டு, அப்படியே போயிட்டே இருக்கலாங்க. இதுவும் நம்ம காலில் இருந்துச்சுங்க, வரணுன்ட்டு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டது, வந்தாச்சு. எஸ் டேரிஷ். என்னங்க இங்கே ஒரு சிக்னல் கூட இல்லை, நான் விசாட்டுக்கு போகிறோம். போவாங்க, வண்டிலாம் உள்ள அலோடான்னு தெரியலையே. வேர் இஸ் பார்க்கிங் ஏரியா? ஓகே ஓகே, பாருங்கள் என்ட்ரன்ஸு தான். வேர் இஸ் பார்க்கிங்? ஜூவா? இங்கே நிப்பாட்டினா வண்டி சேஃபாக இருக்குமாங்க? நிப்பாட்டுவோம், எல்லாம் நிப்பாட்டியிருக்காங்க. நோ பார்க்கிங் எந்த போர்டும் இல்லை, ஸோ நிப்பாட்டிடுவோம்.